ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேக் ரெசிபி தான் பார்க்குறோம். என்ன மாதிரி கேக் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேக் ரெசிபி. அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ அதுக்கு போர்டு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கேக் வந்து க்ரீம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சு கேக் வந்து ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வந்து என்ன கேக் எடுக்கிறோமோ அதில் வந்து வெனிலா எசன்ஸ் பதில் பைனாப்பிள் எசன்ஸ் போட்டிங்கன்னா பைனாப்பிள் கேக் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேக் ஆல்ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் வந்து டெக்கரேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கான விப்பிங் க்ரீம் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். தென் அதுக்கான வந்து பைனாப்பிள் க்ரஷ் வந்து நான் அப்ளை பண்ண போகிறது பாருங்கள். இதுதான் பைனாப்பிள் க்ரஷ். இது உங்களுக்கு வந்து கடைகளில் கூட அவைலபிளாக இருக்குது. வீட்லேயும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். தேவைப்பட்ட நீங்கள் வந்து பைனாப்பிள் பழம் வாங்கி அதை வந்து ஸ்லைஸாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கான சுகர் சிரப்பு நான் ஊற்றிக்கிறேன். தென் இதுக்கான விப்பிங் க்ரீம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நமக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தென் திரும்பி வந்து பைனாப்பிள் க்ரஷ் அப்ளை பண்ணுறேன் நான். ஸோ தேவையான அளவுக்கு பைனாப்பிள் க்ரஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு அளவாகவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் லேயர் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ தேர்ட் லேயர் வச்சதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கான விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்ன விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரிச் பேன் விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 150 வரும் உங்களுக்கு கடைகளில். நெக்ஸ்ட் இதுக்கான இந்த க்ரஷ் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் க்ரஷ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடிமேடாக நம்ம கடையில் விற்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அதுதான் அது. ஸோ தேவைப்பட்ட அதில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சு பைனாப்பிளுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணல. பைனாப்பிள் க்ரஷோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதுவே கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கிறதுனால அதை நான் ஆட் பண்ண விரும்பலை. தென் இதுக்கான லாஸ்ட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வரும். இதுக்கு தேவையான சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு பைனாப்பிள் கேக்கோட ரெசிபி வந்து டெக்கரேஷன் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதுவும் சாக்லேட் கேக்கும் நான் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருப்பேன். ஸோ அதோட பிக்சரும் நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கேக்கோட டெக்கரேஷனும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பட் ஃபுல் என்னால் டெக்கரேஷனுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியல. பாதி தான் நான் டெக்கரேஷனுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதை மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. தென் வந்து ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருக்கு அந்தோட ஃபோட்டோவும் நான் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் இருந்தால் போதும், நம்மளுக்கு வந்து எப்படி வேணால் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். தென் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்ல. ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரி இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் மாதிரி கொஞ்சம். தென் வந்து முந்திரி பாதாம் வந்து நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் லேயர் வச்சுட்டு அதுக்கான சுகர் சிரப் ஆட் பண்ணி அதுக்கு வந்து கம்கோட் கொடுத்து நான் அதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேக் வந்து டேமேஜ் கட் பண்ணும்போது எதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து மிடில் லேயராகவோ செகண்ட் லேயராகவோ கீழேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து எப்படி லெவலாக இருக்கோ அதுக்கான லேயர் மட்டும் தான் நீங்கள் மேலே கொடுக்கணும். பிகாஸ் அது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகுறதுனால மேலே வந்து கவர் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து கேக்கோட இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அழகாக வந்து உங்களுக்கு காட்டும். மேலே எந்த லேயர் வைக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமான லேயரு. ஸோ உங்களுக்கு வந்து டேமேஜ் ஏதாச்சும் லேயர் இருந்தால் அதை வந்து மிடில் அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க வந்து நல்லா வந்து கேக் வந்து சூப்பராக இருக்கும்.
ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி முடிஞ்சிச்சு. நான் கம்ஃபர்ட் கொடுத்துட்ருக்கேன் இப்போது. ஸோ கம்ஃபர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூப்பராக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேக் வந்து தெரியாமல் இருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் தெரிகிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் கம்ஃபர்ட் கொடுக்கும்போது எல்லாமே க்ளீனாக ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கிட்டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். தென் இந்த மாதிரி வந்து இந்த கேக்கோட டிசைனர் வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து லெவல் பண்ணிக்கலாம் இதை. ஸோ தென் பார்த்திங்கன்னா வந்து நான் பைனாப்பிள் வந்து மேலே வந்து ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இது வந்து உங்களுக்கான வீடியோ நான் போடுறேன். இது எப்படி வந்து நான் மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கடைகளில் வந்து ஜெல் விற்பாங்க. அந்த ஜெல் வாங்கிட்டு வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணி கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நான் வீட்லேயே தான் ஹோம்மேடாக நான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்கரேட்கான ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. ஸோ சைஸ்லாம் லெவல் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஓவராலாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour வச்சு எடுத்தோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா செட் ஆகி சூப்பராக கிடைக்கும். தென் அதுக்கு மேலே நேம் வந்து எழுதுனா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜெல் போட்டதுக்கப்புறமா நம்ம நேம் பண்ணால் உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். ஸோ இது டெக்கரேஷன் பாருங்கள். இதுக்கு மேலே நான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். பட் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.